வணக்கம் குருஜி. வணக்கம் சார். உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது மே மாத ராசி பலன். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். உங்களோட சுய ஜாதகம் பார்க்கணும், அதாவது உங்களோட சொந்த ஜாதகம், உங்களோட கேள்விகள் அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்காங்க, அதில் வாங்க. இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? ரிஷபராசிக்கு இப்போ இந்த மே மாதம் எப்படி இருக்கும்? இந்த மே மாத கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு ஜீவன ஸ்தானத்துலேயும் கேது சுகஸ்தானத்துலேயும் இருக்கார், மாற்றமே இல்லை. அதுமாதிரி சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார். லாபஸ்தானம்னு எல்லாருமே நினைக்கிறாங்க லாபம் கொட்டுன்னு. ஆனால் எப்போவுமே உழைச்சாதான் கொட்டும், இல்லைன்னா தேல் தான் கொட்டும். அதனால் உழைக்கணும், அதுக்கு உண்டானது. ஆனால் என்னென்னா 3ஆம் பறவை அங்கே ஜென்மராசியை பார்க்குறாரு. கொஞ்சம் டென்ஷனோடு தான் இருக்கும் இந்த மாதம். ஆனாலும் குரு இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இருக்காங்க. ஏன்னா இந்த குரு பார்த்திங்கன்னா அஷ்டமாதிபதி, அதே சமயம் பார்த்திங்கன்னா லாபாதிபதி, 8-11 கூடையவர். ஸோ அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். பார்வையும் பலம் இருக்குது, ஸ்தான பலமும் இருக்குது. அடுத்தபடியாக சுகாதிபதி சூரிய பகவான், அவர் இது வரைக்கும் விரைய ராசியில் உச்சம். இப்போ என்ன 15ஆம் தேதியிலேருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் ஜென்மராசிக்கு வந்துடுறார். ஒன்று. செகண்ட், இவங்களோட ராசிநாதன் அதே சமயம் பகைரோண ரோகாதிபதி சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் இது வரைக்கும் ஜென்மராசியில் இருக்கார், ஆட்சி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 14/5/2026 அவர் தனவாக்கு குடும்பஸ்தானம்ங்கிற 2ஆம் இடத்துக்கு குருவோடு சேர்ந்துறார். குரு சுக்கிர யோகம் பரிபூர்ணமாக கிடைக்கிறது. ஏன்னா 2 சுப கிரகங்களும் ஒன்றிணைந்து 2ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புத பகவான் விரையராசியில் இருக்கார் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் 14/5/2026 இவருக்கு ஜென்மராசிக்கு வரார். அதுக்கடுத்து 29 மே மாதத்துலேருந்து அவர் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்துடுறார். அதுக்கடுத்தபடியாக 7-12 கூடிய அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் இது வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கார். மாத ஆரம்பத்துலேருந்து ஒரு 10ஆம் தேதி வரைக்கும் எங்கள் சனீஸ்வர பவனோட சேர்ந்துட்டுருக்கார். அதுக்கடுத்தபடியாக 11/5 இவருக்கு விரையராசிக்கு வந்துடுறார். இந்த வகையில் இந்த பிளானட்டரி பொசிஷன் இப்படி தான் இருக்குது. இந்த டிரான்சிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 4 கிரகங்களோட டிரான்சிட் தான் இருக்குது, அவ்வளோதான். ஏன்னா 11ஆம் இடத்துல சனி, இப்போ 7.5 சனி கிடையாது. ஆனால் சனி பார்வை மட்டும் ஒரு சில தூண்டுதல்களை ஏற்படுத்தலாம். என்னென்னா வேலை ரீதியாக ஏதாவது ஒரு மாற்றம் வருமா? அதாவது ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை ரீதியாக ஏதாவது ஒன்று வேலை மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க, இல்லை தொழில் மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. வேலையில் ஒரு சில பேருக்கு சிக்கலும் கொடுத்துருக்கு. அதாவது சமீப காலமாக சிக்கல்னு சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாருக்குமே வேலையில் சிக்கல், ஏதோ ஒரு வகையில் எதிர்ப்புகள் இருக்கும், ஏதோ ஒன்று போகும், அதுக்காக வேலை போயிடுமோ அப்படின்ற மாதிரி மனநிலையில் ஒரு சில பேர் இருக்கலாம். ஆனால் எல்லாருக்குமே அது இருக்காதுன்னு எடுத்துக்கலாம். இப்போ 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் அந்த 15 டேட்டுக்கு இங்கே வந்துடுறார் ஜென்மராசிக்கு. சனி பார்வையில் படுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் அங்கேருந்து மாறிடுறார். ஆமாம், அந்த வீட்டதிபதி மாறிடுறார் 2ஆம் இடத்துல. அதாவது சூரியனுக்கு 2ஆம் வீடு கொடுத்த கிரகம் சூரியனுக்கு 2ஆம் இடத்துல. இப்போ சூரியன் இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதி. இப்போ சனி பார்வை 4ஆம் அதிபதி மேலே படும்போது வேலை மாற்றம் அப்படி இல்லைனாக்கா தொழில் மாற்றம் ஏதாவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. இவங்களுக்கு எப்போவுமே நெளிவு சுழிவு அறிஞ்சவர்கள் இந்த ரிஷபராசினியர்கள். எவ்வளோ இருந்தாலும் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ரிஷபராசியில் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் ஏன் 30 வருஷம்லாம் ஒரே இடத்துல வேலை செய்கிறாங்க. பட் அவங்களுக்கு கண்டிப்பாக குரு பயிற்சி வந்திருக்கும், சுக்கிர பயிற்சி எல்லாம் வந்திருக்கும். ஆனாலும் மாறலை பாருங்கள். ஏன்னா விட்டு கொடுத்து போயிடுவாங்க இந்த நேக்கு தெரிஞ்சவங்க. அப்போ ஆனாலும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சுகாதிபதி மேலே சனீஸ்வர பகவானோட பார்வை விழுது. அப்போ சுகங்கள் பாதிக்கப்படக்கூடும். சுகங்கள் அப்படின்னா அந்த ஒரு மனக்கிலேசம், நம்ம எடுக்கிற டெசிஷன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்தில் தான் நம்ம எடுக்கிறோம். எதாக இருந்தாலுமே அது நல்ல டெசிஷனாக இருந்தாலும் சரி, கெட்ட டெசிஷனாக இருந்தாலும் சரி. ஆனால் இந்த நேரத்தில் சுக்கிரன் மாறுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா சனி பார்வையை விட்டுட்டு அவர் விலகி குருவோடு சேர்ந்துடுறார். என்ன அதுக்கப்புறம் 29ஆம் தேதி புதனும் அங்கே போய் சேர்ந்துடுறார். ஸோ ஓரளவுக்கு இவங்களுக்கு தனவரவு நல்லபடியாக இருக்கும். அதேமாதிரி உத்தியோகத்தில் உயர்வுகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு பாதிப்புகள் அடையக்கூடும். ஏன்னா தொழில் அப்படின்னாலே நம்மளோட நேரடி பார்வை இருந்தால் தான் நல்லது. இப்போ சனி பகவான் பாருங்கள், நேரடி பார்வை இதுன்னு இருக்குது 3, 7, 10. அப்போ நம்மளோட நேரடி பார்வை இந்த தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வேணுங்கும்போது அது கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா டென்ஷன் என்ன, ஏன்னா இவங்க ராசியில் தான் சனி பகவானோட பார்வை விழுது. 2வது சூரியன் அங்கே தான் உட்காந்துட்டுருக்கார். சூரியன் உஷ்ணமான கிரகம், உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு டென்ஷன் வரும். அப்போ தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருக்கணும். நீங்கள் சொல்கிறீங்க கவனமாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு சில பேர் பயப்படுவாங்க. ஆமாம், அது பயப்படணும்னு அவசியம் இல்லை.
உங்களை பொறுத்த வரைக்கும் பயப்படணும்னு அவசியம் பயப்பட இல்லை. வேண்டாம். என்னன்னா இப்ப 4ஆம் அதிபதி பார்க்கும்போது இந்த சனியோட பார்வை இது வந்து லக்ன யோகராக வந்தா இப்ப ரிஷப லக்னத்துக்கே வந்துட்டான்னு வச்சுங்களேன். இப்ப சூரியன் ஆமா 4ஆம் அதிபதி, இப்ப 4 கூடைய கிரகம் சூரியன், அது மேல சனி பார்வைப்படுது அப்படின்னாக்கா ரிஷப லக்னத்துக்கு யோகாதிபதி சனி. அப்போ வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குமா அந்த மாதம்? அதான் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து இந்த தசாபுக்தி அந்த மாதிரி காலகட்டம் அவங்களோட ஜனன கால ஜாதகத்தை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படிப்பட்ட ஜாதகர்களுக்கு யோகமான காலம் என்ன, ஏன்னா யோகக்காரகன் சனி பகவான் அப்படிங்கிறதுனால, ஏன்னா சுக்கிரனும் சனியும் நட்பு தான், அப்போ நல்லபடியாக நடக்கும். ஆனால் இது கோச்சாரம் அப்படிங்கும்போது நம்ம வந்து அந்த இடத்துக்கு உண்டானது, இவங்க ராசிக்கு உண்டானது பார்த்திங்கன்னாக்க, இப்போ நம்ம லக்னம் பற்றி பேசுகிறோம். இப்போ ராசி அப்படின்னு பார்க்கும்போது இந்த 4ஆம் அதிபதி மேலே சனி பகவானோட பார்வை விழும்போது எப்போவுமே பார்வை தான். அப்போ ஒரு டென்ஷன் இருக்கும். ஸோ நான் தான் சொல்லுவேன், நீங்கள் சொல்ல மாதிரி பயப்பட வேண்டாம், கவனம் அவசியம். ஏன்னா உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் நம்ம டென்ஷன் இருக்கும் சார். ஏன்னா உத்தியோகஸ்தர்கள் அப்படின்னாக்க காலையில் ஒரு 8 மணிக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 6 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க வேலையை முடிச்சு, அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் தொழிலில் அப்படி கிடையாது. தொழிலில் வந்து என்னதான் ஒரு 2 மணிக்கு சாப்பிட்றத கூட சில பேருக்கு வந்து 3 மணிக்கு சாப்பிடுவாங்க, 4 மணிக்கு, ஏன் நான் பார்க்குறவங்களும் 5 மணிக்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாயந்தரம். அப்போ அந்த கால நேரம் மாறுது இல்லை, அப்போ உடல் ஆரோக்கியம் எப்படி கரெக்டாக இருக்கும் சொல்லுங்க. அதுதான் அப்போ கவனமாக இருங்க, அவ்வளோதான். ஓகே. இப்போ 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய புதன், அதே 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய அந்த ராசிக்கு பெண்களுக்கு வந்து பொருளாதார ரீதியா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குமா? ஏன்னா ஜென்ம ராசியிலேருந்து போறாரு. ஆமாம், ஏதாவது ஒரு மாற்றம் எதிர்பார்க்கலாமா? அது இந்த மாச கடைசியில தான் போறார் புதன். ஏன்னா 14ஆம் தேதி தான் ஜென்ம ராசிக்கே வரார். என்ன இப்போ வரைக்கும் விரைய ராசியில இருக்காரு, ஜென்ம ராசிக்கே 14ஆம் தேதி மிட்ல தான் வரார். அப்போ இந்த மிட்ல வரும்போது அவர் மேலேயும் சனி பகவான் பார்வை விழுந்தாலும் புதன் சனி நட்பு கிரகம். அப்போ அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு அங்கே வந்து கலகலப்பு தான் இருக்கும். என்ன பால்ய கால சிநேகிதர்கள் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஒரு நம்ம படிக்கிற காலத்தில் யாராவது ஒருத்தரை இப்போ பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்ன அதே சமயம் விரோதிகள் பார்த்துக்கிட்டா தான், இப்போ சனி சூரியனுங்கும்போது தான் பிரச்சனை. ஆனால் இந்த சனி புதன் அப்படிங்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ புதன் வந்து ஜென்மராசிக்கு வரும்போது இவங்களுக்கு இந்த அறிவுபூர்வமாக யோசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எப்பவுமே டென்ஷன் இருக்கும், ஆனால் அறிவுபூர்வமாக யோசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்காதனால கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் இவங்களுக்கு புத பகவானால் கிடைக்கும். அதுக்கப்புறம் 2ஆம் இடத்துக்கு வர்றது சூப்பர், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. திருமணம் சம்மந்தப்பட்டது, திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு திருமணம் எப்படி இருக்கும்? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சித்திரை மாதம் பிறக்கட்டும் அப்படின்ற பிறகு நிறைய தள்ளி வச்சிருக்கலாம். அது ஒன்று. நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, காலதாமதமே இல்லாமல் முயற்சி பண்ணுறாங்க. ரிஷபராசியில் திருமணம் நடக்காதவங்களுக்கு நடக்குமா? திருமணம் நடந்தவங்களுக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை எப்படி இருக்கும்? ஏன்னா ஜென்மராசியில் 2 கிரகங்கள் வந்து நகருது, அதனால கேட்குறேன். இப்போ ஜென்மராசியில் வந்து 2 பேர் வராங்கங்கும்போது கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு கால நேரம் தசாபுக்தி எல்லாம் கரெக்டாக இருந்து மற்றபடி கிரகநிலைகள் அவங்களுக்கு ஜாதக ரீதியாக இருந்ததுன்னா ஓகே. ஆனால் இந்த மாதம் அப்படிங்கும்போதே ஓரளவுக்கு இழுபறியாகி முறியக்கூடிய ஒரு காரியம். ஓகே. அந்த சுபகாரியம் வந்து ஒரு இழுபறியாகும் கொஞ்ச நாள். அதாவது எப்படின்னா இன்றைக்கி வந்து பொன் பார்க்க வராங்க அப்படிம்பாங்க, ஏதோ எதிர்பாராத விதமாக இந்த வாரம் வர முடியாது, அடுத்த வாரம் வரேன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வந்து டக்குன்னு முடியக்கூடிய ஒரு காலகட்டம். ஓகே. இப்போ உடல்நலம் சம்மந்தப்பட்டது மட்டும் சொல்லுங்கள், இந்த மாதத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. கண்டிப்பாக அதான் நான் முன்னாடியே சொன்னேன், உடல் ஆரோக்கியத்தில் அவங்க கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா ஜென்ம ராசியில் இந்த சூரியன் வரார் மிட்ல. இது வரைக்கும் அவர் வந்து விரைய ராசியில் இருந்துக்கிட்டு ரொம்ப டென்ஷன் தான் பண்ணிட்டுருக்காரு. ஏன்னா விரையராசின்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் அங்கே உச்சமடைகிறார். என்ன சுகாதிபதி உச்சமடைந்து விரையராசியில் இருக்கும்போது விரயங்கள் தான் அதிகமாகும். என்னென்ன சுப விரயமாகலாம், மருத்துவ செலவுகள் வரலாம், எல்லாமே விரயம்தான். ஒன்று பார்த்திங்கனாலே செலவு தான். குழந்தைகளோட கல்வி செலவு, திடீர்னு ஸ்கூல்லேருந்து மெசேஜ் வரும், ஒரு 10,000 கட்டு, 20,000 கட்டு அப்படின்னு. அந்த மாதிரிலாம் வரும்போது இவங்களுக்கு அந்த டென்ஷன். என்ன தான் சுபம் அப்படின்னாலும் விரயம் தான், செலவு தான். நம்மளோட கையிருப்பு கரையும். 1. 2வது ஜென்மராசிக்கு வரப்போகிறார் சூரியன். அதே சமயம் இந்த சூரியன் மேலே சனி பகவானோட பார்வையும் விழுறதுனால அதுதான் முன்னாடி சொன்னேன், தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களும் சரி, உத்தியோகம், முதல்ல குடும்ப தலைவிகள், இவங்கெல்லாம் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக சாப்பாடு விஷயத்தில் எல்லாத்துலேயும் கவனம் தான். கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் நல்லது. கவனமாக இருக்கணும்னாவே பயப்படுறாங்க, அது பயப்படணும் அவசியம் கிடையாது. இது கேட்டுட்டாலே ஓகே அப்படியா அப்படின்ட்டு தப்பு பண்ண மாட்டாங்க. அதாவது இந்த டேக் டைவர்ஷன் அவ்வளோதான். இப்போ ஒரு இடத்துல நம்ம போயிட்டே இருக்கோம், அவனே போட்டுருவான் டேக் டைவர்ஷன். நமக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகும், ஏன்னா சுற்றின்னு போகணும் போது டென்ஷன் ஆகும். நம்ம சீக்கிரம் 1 நிமிஷத்தில் போக வேண்டியது 5 நிமிஷத்தில் போகணும், டென்ஷன் ஆகும். அந்த டென்ஷன் எடுத்துக்காதீங்கிறேன், குறைவாக இருக்கும், அவ்வளோதான்.
ஓகே, பரிகாரம் இந்த ரிஷபராசிக்கு இந்த மாதத்துக்கு உண்டான பரிகாரம். இந்த மாதம் அவங்களுக்கு ஓரளவுக்கு ரொம்ப நல்லபடியாக வரணும். ஏன்னா பிளானட்டரி பொசிஷன் பரவாயில்லை, இன்னும் நாட் பேட். ஏன்னா இவங்களுக்கு ராகு ஜீவனஸ்தானத்துலேருந்து நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா எப்போவுமே உங்களுக்கே தெரியும் 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருந்தால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பாவிங்கிறத சொல்கிறத விட, ஏன்னா ஒரு கிரகத்தை நம்ம வந்து பாவின்னு சொல்லக்கூடாது. ஆமாம். என்ன எந்த கிரகமும் அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அசுப கிரகம்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா இந்த டென்ஷன் அதுக்காக சுபம் அசுபம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அதுவே சொல்கிறது தப்பு தான். என்ன அப்போ சனி பகவான் அசுபம் தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த ராசிக்கு யோகாதிபதி தானே, அப்படி ஆகிடும், அப்படி எடுத்துக்கணும். அப்போ ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் அசுபம், அசுப கிரகம் கணக்குப்படி. குரு சுப கிரகம். ஆனால் ரிஷபராசிக்கு குரு எப்படி நல்லது பண்ணுவார்? ஆமாம். அப்போ அவர் சுபகிரகம் நம்ம சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சுபகிரகம் தான். எல்லா கிரகத்துக்கும் ஒரு தன்மை இருக்கு, தன்மை இருக்கு. ஆனா 100% நல்லது செய்யற கிரகம் இருக்கு, 100% கெடுக்கிற கிரகம் இருக்கு. அது அந்த ஆதிபத்தியம். சில இது 50-50 அந்த மாதிரி. இப்போ ராகு வந்து இவங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு ஒரு அற்புதத்தை கொடுத்துட்டு இருக்கார். ஸோ இவங்களுக்கு அதுதான் இந்த மாதம் முழுவதும் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னா குருவாயூரப்பன் வழிபாடு பண்ணால் ரொம்ப விசேஷம். ஸோ ஓம் ஸ்ரீ குருவாயூரப்பா நமக அப்படின்னு 108 தடவை சொல்லணும். குருவாயூரப்பனை தினந்தோறும் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை இவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இந்த சின்ன பரிகாரம் இவங்க பண்ணினாலே இந்த மாதம் மே மாதம் அதி அற்புதமான ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஓகே, நன்றி.